ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு பொருளியல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, எக்ஸாம் ரிலேட்டடான தகவல்கள், ரெயின் அப்டேட்ஸு, அதுக்கு உண்டான விடுமுறை தகவல்கள், கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லா தகவல்களுமே உங்களுக்கு வந்துடும். எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பொருளியல் 12ஆம் வகுப்பு பொருளியலில் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். நம்ம வந்து இந்த நிறைய விஷயம் வந்து கோத்ரூ பண்ணுவோம். 2 மார்க், 3 மார்க்கு, 5 மார்க்கு, 7 மார்க்கில் நிறைய எழுதுவோம். மேக்ஸ் கூட இந்த எக்கனாமியில் வந்து ஏதாவது நம்ம போடுவோம் ஃபார்முலாஸ் வச்சு. அந்த மாதிரி இல்லாமல் 1 மார்க்கில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் அப்படின்றத பற்றின படிப்பு வந்து என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் முதலாளித்துவத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுவது யார்? ஆடம் ஸ்மித்தா, காரல் ஆல்பர்ட் மார்ஷலா, ஜேஎம் கீன்ஸா அப்படின்னு நீங்கள் வந்து எழுதணும். முதலாளித்துவத்தின் தந்தை வந்து ஆடம் ஸ்மித் தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஜிஎன்பியா, என்என்பியா, தனிநபர் வருமானமா, தலா வருமானமா நீங்கள் எழுதணும். இந்தியாவில் நிதியாண்டு அப்படின்றது எந்த டேட்டில் வந்து ஆரம்பித்து எந்த டேட்டில் வந்து முடியுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் தொன்மை பொருளியல் கோட்பாட்டினுடைய பிரதான இயல்பு என்னன்றது எழுதணும். ஜேஎம் கீன்ஸ் இருக்காருங்களா, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. அவருடைய கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் அளிப்பையும் நிர்ணயிக்கிறது வந்து எது? வட்டி விகிதமா, விலை தேவையா, தொகு தேவையா, தொகு அளிப்பான்னு எழுதணும். அப்புறம் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்ன ஆகும்? வருவாய் உயர்ந்தால் நுகர்வு குறையுமா, மாறாதா, இல்லை ஏறி இறங்குமா, உயருமா? நீங்களே போட்டுடலாம் ஈஸியாக இதை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் பெருக்கியினுடைய மதிப்பு என்னன்னு நீங்கள் எழுதணும். காகித பண அளிப்பை வந்து நிர்வகிக்கிறது எதுனா இந்திய ரிசர்வ் வங்கி. இதெல்லாமே ஈஸியாக நம்ம போட முடியும். தென் மந்த காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்தும் அதிகபட்சமாக உச்சமாக இருக்குமா, மோசமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, நல்லா இருக்குமா? நீங்கள் தான் அதை வந்து போடணும். அதுக்கடுத்து கடைசி நேரத்தில் உதவக்கூடிய உற்ற நண்பன் என்ற பணியை வந்து செய்வது வந்து எது அப்படின்றது வந்து வணிக வங்கியா, மைய வங்கியா, நிலவள வங்கியா, கூட்டுறவு வங்கியான்னு எழுதணும். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், தானியங்கி பணம் வழங்கக்கூடிய இயந்திரம் அது வந்து. அப்புறம் பணமாற்று வீதத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சந்தை எது? பணச்சந்தையா, அந்நிய செலவாணி சந்தையா, பங்குச்சந்தையா, மூலதன சந்தையான்னு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து ஐபிஆர்டி அப்படின்றது அழைக்கப்படக்கூடியது வந்து எது? ஸோ பன்னாட்டு பண நிதியமா, ஏசியன் வங்கியா, உலக வங்கியா, பன்னாட்டு நிதி கழகமான்னு நீங்கள் எழுதணும். தென் சிறப்பு எடுப்பு உரிமை எஸ்டிஆர்னா என்ன? காகித தங்கமா, ஒதுக்கீடா, விருப்ப ஏற்றுமதி நிர்பந்தமா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொது கடனை திருப்பி செலுத்தக்கூடிய முறை என்ன முறை? மின்னணு கழிவுகள் வந்து பொதுவாக எப்படி அழைக்கப்படுது? கழிவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படி தான் குறிப்பிடுவாங்க. இப்போ 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை வந்து மையமாக கொண்டது? மக்கள் திட்டமா, பாம்பே பிளானா, காந்திய பிளானா, இல்லை விஸ்வேஸ்வரையா அவங்களுடைய திட்டமா? வேளாண்மைக்கும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு நீங்கள் வந்து போடணும். ஸோ அந்த திட்டம் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. திட்டக்குழு நிதி ஆயோக் அந்த இதில் வந்து உங்களுக்கு வரும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2ஆம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் என்ன? பொருளாதார அளவியல் என்பது விவரங்களா, பண்டங்களா, புள்ளியலா, கணிதவியலா, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து படித்து ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வந்து 1 மார்க் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதியா 2 மார்க் நீங்கள் வந்து எழுதணும். 2 மார்க் வந்து நீங்கள் இங்கே எழுதணும். இதில் வந்து 30வது கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி. விவரங்களினுடைய வகைகள் யாவை? அதை நீங்கள் எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் 2 மார்க் வந்து எழுதலாம். எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, சாய்ஸ் விடாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஒரு கொஷின் கேட்கலனாலும் இன்னொரு கொஷின் எழுதுறதுக்கு அது தேவையாக உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே எழுதுறதுக்கு சின்ன ஆன்சர் உங்களுக்கு ஏற்புடையதான் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பணவீக்கம் வந்து வரையறு. 22 கொஸ்டின் பாருங்கள். ஜிஎன்பி கணக்கிடக்கூடிய சூத்திரம் எழுதுக. அப்படியே ஆர்டராக பார்த்தீங்கன்னா பயனுள்ள தேவை என்றால் என்ன? நுகர்வு சார்பு என்பதன் பொருள் தருக. நெகிழி பணம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு உதாரணம். வணிக வங்கிகளில் வந்து எப்படி வரையறுக்கலாம்? பணமாற்று வீதம் என்றால் என்ன? சிறப்பு எடுப்புரிமை என்றால் என்ன? விதைப்பந்து என்பதன் பொருள் தருக. விவரங்களினுடைய வகைகள் யாவை? இதுதான் கம்பல்சரி 30வது கொஸ்டின். ஸோ இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன், வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா மறந்து கூட போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பகுதி போனீங்கன்னா 7 3 மார்க் எழுதணும்.
3 மார்க்கில் வந்து உங்களுக்கு 40 கொஷின் கட் ஆயிடுது. சராசரி நுகர்வு சார்பு மற்றும் இறுதிநிலை நுகர் சார்பு அதை பற்றி நீங்கள் விளக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் 6 கொஷின் எழுதினா போதும். ஆனால் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கினுடைய பணிகள், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இருக்குங்களா, நித்தி ஆயோக், அதனுடைய பணிகள் எழுதணும். கழிவு, எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னா என்னன்றது எழுதணும். நேர்முக வரி, மறைமுக வரி 3 வேறுபாடுகள் வந்து அதுக்கு நம்ம தரணும். உலக வங்கியினுடைய 3 உறுப்பு வங்கிகளை வந்து குறிப்பிடணும். அயல்நாட்டு வணிகம், அயல்நாட்டு செலுத்து நிலை வேறுபடுத்தி அறியலாம். எல்லாம் அடுத்து பாருங்கள். கடன் கட்டுப்பாட்டினுடைய முறைகள், பணவீக்கத்தினுடைய வகைகள், தன்னிச்சை முதலீடு, தூண்டப்பட்ட முதலீடு வேறுபாடு, கீழ்காணும் புள்ளி விவரங்களுக்கு திட்ட விளக்கம், இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இன்னொரு டைம் கூட நோட் பண்ணிக்கோங்க, ஷோ பண்ணுறேன். அடுத்து பகுதி போனீங்க அப்படின்னா சேயின் விதியை வந்து திறனாய்வு செய்யலாம், அல்லது தேசிய வருவாயினுடைய முக்கியத்துவத்தை எழுதலாம். 5 மார்க் நீங்கள் எழுதணும். ஆனால் சாய்ஸ் பெறாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் பற்றி எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லாமே ஒரு கொஷின் பேப்பர் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அதில் கூடிய எல்லா கொஷினுமே அப்ரோச் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து 42 பாருங்கள். ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளை வந்து குறிப்பிடலாம், அல்லது வறுமை கோடும் நச்சுச்சூழல் வரைபடத்துடன் விளக்கலாம். முதலாளித்துவம், சமத்துவம், கலப்பு பொருளாதாரம் அதை பற்றி நீங்கள் வந்து எழுதலாம். வணிக சுழற்சியுடைய 4ஆம் கட்ட நிலையை விளக்கலாம். இல்லைனா காரல் பியர்சனினுடைய ஒட்டுரு கெழு அந்த கீழ்கண்ட விதத்திலிருந்து எவ்வாறு இந்த விவரத்திலிருந்து நம்ம அதை வந்து காணணும். ஒட்டுமொத்த தேவை சார்பு மற்றும் ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு சமநிலையை வரைபடத்தோடு விவரிக்கலாம். திட்டமிடுதலுடைய பல்வேறு வகைகளை விளக்கலாம். இல்லைனா வந்து சார்க்கு பிரிக்ஸோடைய குறிப்பு எழுதலாம். 46 பாருங்கள். உள்நாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம் வேறுபடுத்தி காட்டலாம். இல்லைனா வணிக வங்கி இருக்குங்களே அதனுடைய பணிகளை விளக்கலாம். 47 பாருங்கள். எம்இசி அண்ட் எம்இஐ இவற்றுடைய வேறுபாடுகளை எழுதலாம், அல்லது பொது வருவாய், பொதுக்கடன் பற்றி குறிப்பு எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் எக்கானமி கொஷின்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சென்டர் மார்க் எய்ம் பண்ணால் 1 மார்க்கெலாம் மிஸ் பண்ணாமல் படிங்க. நல்லாவே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.